நாம வணங்குற சாமிக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து கொடுக்குற சாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறணும்ல. அந்த குலதெய்வத்தை வணங்குற பங்காளி பெருமக்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல. அதுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. குலசாமிக்கு நிறைய பிடிக்குங்க, நிறைய பிடிக்கும். அதில் ஒரு 10 விஷயங்களை தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல்ல என்ன பிடிக்கும் தெரியுமா? என் பிள்ளை என்னை நினைக்கிறானா, என் பிள்ளை என்னை வணங்குறானா, என் பிள்ளை எனக்காக என் எல்லை தேடி வர்றானா, என் பிள்ளையோட நெஞ்சில் நினப்பில் நான் இருக்கனா அப்படிங்கிறது தான் சாமி விரும்பும். அதுதான் அது பிடிக்கும். சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, வராத பிள்ளைய இந்த எல்லைய நான் இருக்கேன், நான் காப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளை இந்த எல்லைக்கு வர வைக்க, அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வராத பிள்ளைகளை கூட அந்த எல்லைக்கு வர வைக்க. அப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு மனசில் நான் ஒன்று நினச்சி என் குலசாமி எல்லைக்கு நான் போகலை அப்படின்னா, நான் படுற கஷ்டத்தில் அந்த சாமி என்னையை மீட்டெடுக்கும். எனக்கு வரப்போகிற அந்த ஆபத்தில் என்னையை பாதுகாத்து அந்த எல்லையை தேடி வர வைக்கும். எனக்கு நல்லதை செஞ்சு என் சாமி என்னை அந்த எல்லைக்கு அழைக்கும். இது 2. மூணாவது என்ன பிடிக்கும்? எல்லாரும் கையில் இருக்க காசை 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபான்னு எல்லாரும் சேர்த்து போட்டு அந்த சாமிக்கு எடுக்கிற வழிபாடு இருக்குல்ல, குலசாமி கும்பிடு இருக்குல்ல, ரொம்ப விருப்பமாக மகிழ்ச்சியாக அதை பிடிக்கும். ரொம்ப குதூகலமாக மகிழ்ச்சி ஆயிரும். என் பிள்ளைய உழைச்ச காசில் ஆளாளுக்கு கையில் இருக்க காசை போட்டு எனக்காக பார்த்து பார்த்து செய்யுதுக அப்படின்னு அந்த மகிழ்ச்சியில் அந்த சாமி பரிபூரணமாக அந்த எல்லைக்கு வரும், மக்கள்கிட்ட பேசும். அப்போ நாம் கொடுக்குற வழிபாடு அந்த சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, 4வது நாம் வணங்குற குலசாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அந்த தெய்வத்தை சுமக்கிற வாகனம், அந்த தெய்வத்தை சுமந்து ஆடுற அந்த சாமி ஆடி கொண்ட பக்தி, கொள்கை, அன்பு, பாசம், நேசம், கருணை, தியாகம், இது எல்லாம் அந்த சாமிக்கு பிடிக்கும். அந்த சாமி யார் மேலே வருதோ அந்த சாமியாடி இருக்காங்கல்ல, நேர்மையா, உண்மையா, நீதியா, சத்தியமா இருக்காங்கல்ல, அந்த சாமியாடிகள் கொண்ட அந்த கொள்கையும், அந்த சாமியாடிகள் கொண்ட அந்த சாமி மேலே வச்ச நம்பிக்கையும், அந்த சாமியாடிகள் அந்த தெய்வத்தின் சக்தியை இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்க எடுக்கிற முயற்சியும் அந்த சாமிக்கு பிடிக்கும். சரி, 5வது நாம் வணங்குற குலசாமிக்கு வேற என்ன பிடிக்கும்? பொன்னடி மக்க, பிறந்த வீடு, புகுந்த வீடு, அங்காளி வங்காளி வரும மக்க, அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மாமன் மைத்துனன் எல்லாரையும் வர வைக்கணும். மக்களுக்கு எல்லாத்தையும், செல்வத்தையும், பொன்னையும், பொருளையும், அருள் வாக்கையும், நல்ல சகல ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு அந்த சாமி அச்சய பாத்திரத்தோட காத்து நிற்கும். வர்ற ஜனங்களுக்கு ஆச்சார விபூதி கொடுக்கவும், வர்ற சனங்களுக்கு மனசில் இருக்க குறைகளை தீர்த்து கொடுக்கவும், வர்ற சனங்களோட கஷ்டங்களை நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும், வர்ற சனங்களோட வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் அந்த சாமி ஒய்யாரமா சிங்காரமா ஏக்கத்தோட காத்து நிற்கும். சரிங்க, வேற 6வது என்ன நாம் வணங்குற குலசாமிக்கு வேற என்ன பிடிக்கும் அப்படின்னா, உரிமை பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டு கொடுக்கணும். அதே சமயம் அந்த எல்லையில் நடக்கிற அநீதிகளை களைந்தெடுக்கணும். என் பிள்ளைகளை வச்சு எனக்கு ஏற்பட்ட காயத்தை நான் சரி பண்ணணும் அப்படின்னு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து, அந்த மக்களுக்கு நல்ல சக்தியையும் நல்ல யுக்தியையும் கொடுத்து, அந்த எல்லையில் அரங்கேற்றமாக இருக்கிற செயல்பாடுகளில் அந்த சாமிக்கு இருக்கிற குறைகளை அந்த சாமி நீக்கும். அதே சமயம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும். சரிங்க, 7வது நாம் வணங்குற குலசாமிக்கு வேற என்ன பிடிக்கும் அப்படின்னா, கோபமாக இருக்கானப்பா, கோழையாக இருக்கானப்பா, அன்பாக இருக்கானப்பா, பண்பாக இருக்கானப்பா, பாசமாக இருக்கானப்பா, முன்கோபக்காரனாக இருக்கானப்பா, சரியான கெட்ட பழக்க வழக்கங்களில் வழி மாறி திசை மாறி பயணிக்கிறானப்பா, எல்லாத்தையும் பிடிச்ச புடியில் சரி செஞ்சு அவனுக்கு தேவையானதை நிறக்க கொடுத்து அவன் படுற மகிழ்ச்சியில் மகிழ்விக்கிற அந்த குணம் அந்த சாமிக்கு பிடிக்கும். சரி, 8வது எல்லையில் சாமி அழைச்சி வர்றான், சாமி ஆடி வர்றான். அந்த குலமக்க பதட்டத்தோட பயத்தோட அந்த சாமியை எல்லையில் கொண்டு செலுத்துகிறாங்க பாருங்க.
ஒன்றுக்கு ஒன்று ஒரு பங்காளிக்கு ஒரு பங்காளி துணையாக நின்று சாமியை எடுத்த கணம் அழைச்ச கணம் எல்லையில் நிற்கிற கணம் வரைக்கும் துடியாக துடித்து அந்த எல்லையில் வந்து கொண்டு சேர்க்குறாங்கல்ல எல்லா மக்களுக்கும் சாமி துணையாகவும் நிற்கும். அவர்கள் கொண்ட அந்த அன்பு பாசம் அந்த சாமிக்கு ரொம்ப அழகாக பிடிக்கும். சரிங்க. 9வது நாம் வணங்குற குலசாமிக்கு வேற என்ன பிடிக்கும்? என்னுடைய நிலம், என் நிலத்தில் நான் செய்கிற அறுவடை செய்கிற அந்த பயிர், என் வீட்டில் என் சாமிக்காக நான் செய்கிற என் கையால் கட்டுற பூ மாலை, என் கையால் செய்கிற மாவிளக்கு, நெல் அறுத்த நெல், விவசாயத்தில் அறுவடை செஞ்ச முதல் பழ வகைகள், கனி வகைகள், என் சாமிக்காக நான் கொண்டு போகிற பயிர் வகைகள், என் சாமிக்காக நான் கொண்டு போகிற மாலையா நில மாலையா, என் சாமிக்காக நான் கொண்டு போகிற வீட்டிலேருந்து கொண்டு போகிற காணிக்க, இது எல்லாம் நம்ம சாமிக்கு பிடிக்கும். சரிங்க. 10வது நாம் வணங்குற குலசாமிக்கு வேற என்ன பிடிக்கும்? என்னை நினைக்கிறியோ நினைக்கலையோ, ஆனால் நீ நினைச்சாலும் நினைக்கலாட்டினாலும் உன்னை நான் காத்து நிற்கிறேன்டா. நீ எல்லைக்கு நீ வராமல் போ, ஆனால் எங்கே இருந்தாலும் என்னைய உன்னைய நான் மனசில் நெஞ்சுக்கு நெருக்கமாக நான் வச்சு நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த உத்தரவாதத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் கொடுக்கும், எதுக்கு கொடுக்கும்? உனக்கு யாரும் இல்லைன்னு கலங்காதப்பா. நீ அனாதையாக இருக்கேன்னு நீ கலங்காத, நீ கஷ்டத்தில் இருக்கேன்னு கலங்காத. எல்லாத்துக்கும் நான் நிற்கிறேன்டா. உனக்கு மேலே அப்பனா, தகப்பனா, தந்தையா, தாயா, தமையனா, அக்காளா, தங்கையா நான் இருக்கேனப்பா, நண்பனா நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு அந்த சாமி ஆசையோடு காத்து நிற்கும். அதே சமயம் அதை கொடுத்து அதிலிருந்து மகிழும். இதெல்லாம் அன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குலசாமி கும்பிடு வருது, நம்ம எல்லாம் குலசாமி கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னா, அந்த சாமி நம்மகிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கும்ல. அந்த சாமி பொன்னையும் பொருளையும் வைரத்தையும் வைதூரியத்தையும் எதிர்பார்க்காது. அளவற்ற தூய்மையான பக்தியும் மலை போல நம்ம சாமி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். நம்ம சாமி நம்ம கையால் கொடுக்குற அந்த கஞ்சோ அல்ல கஞ்சியோ கூழோ நல்லா வயிறு முட்டை குடிக்கும். நம்ம சாமிக்கு நாம் விரதம் பிடிச்சி போகிறோம் பார்த்தீங்களா. என் பிள்ளை வருஷத்தில் இத்தனைனா எனக்காக நினச்சி எனக்கு விரதம் பிடிச்சி வர்றான் அப்படிங்க. அவனை பார்க்க அவனுக்கு முன்னாடி அந்த சாமி அந்த இடத்துல ஆவலாக நிற்கும். வந்த சாமி பரிபூரணமாக அந்த சாமியாடி மேலே நிற்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இனி வர்ற காலங்களில் ஒரு வெளிச்சத்தையும் இனி வர்ற காலங்களில் நல்ல ஒரு பாதையையும் உருவாக்கி கொடுக்கும். அப்போ நான் வணங்குற சாமியை நான் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் நான் கண்ணழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேனோ அதே மாதிரி அந்த சாமி என்னைய பாதுகாக்கணும், என்னைய கண்ணழகு பார்க்கணும்னு ஆசைப்படும். நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எதிர்மறை சக்திகளை காத்து நம்மளை பாதுகாக்கிற அந்த ஆகச்சிறந்த அந்த சக்திக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நம்மளால் முடிஞ்சது தலைக்கட்ட வரி, அது மட்டும் நின்றக்கூடாதுல்ல. அந்த சாமிக்கு அதுக்கு மேலே நெருக்கமாக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல. எல்லைக்கு போகணும், ஏதாவது நம்மளால் முடிஞ்ச திருப்பணியை செய்யணும். தெய்வத்துக்கு அழகா அந்த சாமி கும்பிடு முடிகிற வரைக்கும் அந்த எல்லையில் எல்லா மக்களோட பந்தவாசமாக பழகி நல்லா அந்த சாமியை வணங்கி கொண்டு செலுத்தணும். இது மாதிரி நீங்களும் உங்கள் குலசாமி எல்லைக்கு தவறாமல் நீங்கள் போகணும். உங்களால் முடிஞ்சது அந்த சாமிக்கு செய்யணும். இதெல்லாம் பிடிச்சது, இதெல்லாம் நாம் நெருக்கமாக நாம் செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.